திரு கொட்டேசன், 2 தினங்களுக்கு முன்பு கூட என்டிஏ கூட்டணிக்குள்ள தேமுதிக போயிடும் அப்படின்னா பேசப்பட்டது. ஆனா கடைசி நேரத்துல ட்விஸ்ட், காலையில தேமுதிக திமுக கூட்டணியில் போய் இணைந்திருக்கிறது. எப்படி நழுவ விட்டார்கள்? நழுவ விட்டார்கள், நல்ல கேள்வி. எலெக்ஷன் நேரத்தில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது எப்படி நழுவ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்தவரையில் பர்செப்ஷனில் லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி இல்லை ஒரு கூட்டணி கணக்கு அப்படின்னும் போது ஒரு 1/2% 500 ஓட்டு, இல்லைனா சுவாமிநாதன் சகோதரர் சொன்னால் போல் 500 ஓட்டுனாலும் அது முக்கியம்தான். பெரிய கணக்கில் ஓட்டு இல்லைனாலும் இது வந்து தேர்தல் வந்து ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னும் போது, இந்த விஜயோட வருகையெல்லாம் இருக்குன்னும் போது 500 ஓட்டு 1000 ஓட்டுனாலும் முக்கியம் அப்படின்போது அந்த பர்செப்ஷனை பொறுத்தவரைக்கும் முதல்வர் வந்து ரொம்ப கவனமாக அதை செயல்படுத்தி செஞ்சுருக்காரு. இதில் வந்து முதல்வர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. என்ன அரசியல் அப்படின்னு பார்த்தா, முதல்வரை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு செய்தி, இந்த கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அது வேணும் இது வேணும்னு சொன்னால், விருதுநகரில் ஓகே நீங்கள் கோச்சிக்கிறீங்களா, விருதுநகர் எம்பி போகிறீங்களா, ரைட்டு தனியாக போகிறீங்களா, விருதுநகரில் எங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நாங்கள் டிஎம்டிகே வச்சு நாங்கள் களத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு கேட்கணுன்ற அந்த எண்ணத்தை வந்து மென்டலாக பிளாக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வாயை மூடுறாரு, கண்டிஷனிங் பண்ணுறாரு. இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்டு வராதிங்க, 10 சீட்டு வேணும், 2 டிஜிட் வேணும்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிஷனிங் பண்ணுறாரு. அது வந்து அவர் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைலாம் அண்ணாமலை படம் பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசில். அதாவது 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு வீடை வந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏலம் விடுவாங்க. மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், 1 கோடி ரூபா 20 கிரவுண்டு இருக்குது, நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம், தேட்டரு கட்டலாம், என்ன வேணால் கட்டலாம் அப்படின்னும் போது சரத்பாபு அவர்கள் ஏலம் எடுத்துக்கிட்டு இருப்பார். 1 கோடி 2 கோடின்னு அண்ணாமலை ஒரு 3 கோடின்னுவாங்க. அப்புறம் 4 ஆகும் 8 ஆகும் அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே வந்து 3 கோடி ரூபா மதிப்பை வந்து இவர் கை வண்டி காமிச்சுன்னு இருப்பார். 4ன்னு அப்புறம் இப்படின்னு கண்ணாடியை மூடுவார், கண்ணாடி மூடுவார். 12 கோடி ரூபாய்க்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ஒரு சீட்டுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக வந்து டிஎம்டிகேக்கு முக்கியத்துவம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா, ஆனால் கரெக்டாக சொன்னார் ரவீந்திரன் சார், ராஜ்யசபா சீட்டு இன்பதுரைக்கு கொடுக்குறாங்க, இன்னொருத்தருக்கு தனபாலுக்கு கொடுக்குறாங்க. அப்போது சுதீஷ்க்கு அன்றைக்கே கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 10 மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் சுதீஷ்க்கு அதை உறுதி செஞ்சுருந்தாங்கன்னா டிஎம்டிகே அங்கே இருந்திருக்கும். ஏன்னா ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுத்தோம் இருங்க அப்படின்னு. ஆனால் டிஎம்டிகேக்கு அந்த முக்கியத்துவம் அதிமுக கொடுக்கல. அவங்க யார் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏஎம்எம்கேக்கு வந்து என்னன்னா, இல்லை இன்னும் காஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி பார்க்கணுன்னா, ஏன்னா ரவீந்திரன் சாரை வச்சுட்டு நான் எந்த அளவுக்கு காஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் பேசலான்னு தெரியல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச 1-2 பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிறேன். அதாவது அதிமுக பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தா வன்னிய சமுதாய மக்கள் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருப்பாங்க, ஆல்ரெடி நல்லா தான் இருந்திருக்காங்க. அதை வந்து சுவாமிநாதன் கரெக்டாக சொன்னார். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்தில் எப்படி இந்த அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வந்து ஒரு ஸ்வீப் பண்ணாத நான் கேட்டேன். ஸ்பிளிட் ஆகாம இருக்கிற போது ஓகே, அந்த கணக்கு ஒத்து வரும். இப்ப ஸ்பிளிட் ஆயிருக்கே, திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ், அங்க ஒரு பிளவு இருக்கு, இங்கேயும் அது அப்படியே கன்சாலிடேட் ஆயிருமா? ஃபுல்லா கன்சாலிடேட் ஆகும்னா ஒரு 50% 60% ஆனா போதும். அங்க விசிகா இருக்குல்ல, வேற யாருக்கு போய் போட போறாங்க? வன்னியர் அந்த சமுதாயத்தோட முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இரண்டாவது முக்கியத்துவம், நம்ம வந்து ஏதோ தேவர் சமுதாயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்படின்ற அந்த கேள்வி நம்ம மேல வருது. அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிடி தினகரன் அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏத்துக்கிறார். அவர் மேடைக்கு வரும்போது இவரு தான் போய் கை கொடுக்குறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஐயா இவருக்கு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு வந்து நான் பாரத ரத்னா வாங்கி கொடுப்பேன், மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேரை வைப்பேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. மூணாவது கவுண்டர் சமுதாயம் ஆல்ரெடி அதிமுகவோட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல கொளிச்சுறாங்க. அப்போ அந்த சோஷியல் இன்ஜினியரிங்னு வரும்போது சாதி ரீதியான கட்டமைப்பு. இப்போ திருப்பி அண்ணாமலை படத்துக்கு போகும்போது அந்த கடைசியாக சொல்லுவார் கிளைமேக்ஸ், 1 கோடி ரூபா மதிப்புகிற படத்தை, சாரி ஒரு இடத்த 3 கோடி ரூபா மதிப்பு இருக்கிற இடத்த 12 கோடி வாங்குற வியாபாரியை பார்த்துருக்கிறியா? அப்படி ஒரு வியாபாரியை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல தோத்துருவாரு. யாரு? ஸ்டாலின் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டார். அதாவது ஆமா, அதாவது டிஎம்டிகேக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்குவாங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வாக்கு வங்கி கம்மி. அப்ப டிஎம்டிகே இன்னொன்னு கம்மியான சீட்டுக்கெல்லாம் வர கட்சியே கிடையாது, அவங்க எப்பயுமே அதிகமா தான் கேட்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இபிஎஸ் மறைமுகமா ஏலத்தை ஏத்தி விட்டு 3 கோடி ரூபாய்க்கு போக வேண்டிய சொத்தை வந்து 12 கோடி ரூபாய்க்கு டிஎம்கே கிட்ட கட்டி விட்டாரு. கட்டினதும் இல்லாம இதுல லட்சுமி அவர்கள் சொன்ன ஒரு உண்மை, இப்ப கபடிக்கு போவோம் நம்ம, இப்ப கில்லியில வந்து விஜய் அவர்கள் ரைடு வந்தாதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கபடி கபடி கபடின்னு விஜய் படத்தை மேற்கொள் காட்டுறீங்க, அதுல ஒன்னும் சிக்கல் இல்ல, அதுல ஒன்னும் சிக்கல் இடத்துல சொல்றேன். சரி கபடி வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்ப தங்கைகள்லாம் நிறைய பேர் வந்து கபடி ரைடு எல்லாம் சூப்பரா போறாங்க. எங்க
நம்ம தென் சென்னையில இருந்து. அப்படி போகும்போது உங்களோட நல்ல ரைடர் யாரு திமுகல? உதயசூரியன். நீங்க என்ன பண்றீங்க, முரசு சின்னத்தை கூட்டின்னு வந்து நல்லா உதயசூரியன் ரைடரை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அங்க என்ன பண்ண போறீங்க, வேற சின்னத்தை இறக்க போறீங்க. அப்போ திமுக என்ன நினைக்குது, கூட்டணி அந்த 500 ஓட்டுக்கு பார்த்து நல்லா விளையாடக்கூடிய ரைடர் உதயசூரியனை சீட்டை 15 சீட்டு 20 சீட்டு கம்மி பண்ண போறீங்க. ஒருத்தர் டார்ச் அடிச்சுன்னு போக போறாரு, இன்னொருத்தர் முரசாட்சின்னு போக போறாரு. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, சின்னம் டு சின்னம் வரும்போது உதயசூரியன் இதை விட பெரிய சின்னமா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெட்டல 180ல நிக்கணும், இல்ல நம்ம மேக்ஸிமம் நிப்போம், நம்ம வந்து கம்மி பண்ணிக்க வேணாம், அப்ப ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும்னு அவரு ஒரு கணக்கு போறாரு. அப்போ முதல்வர் வந்து ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ் சொல்றாரு. 2 நாளைக்கு முன்பு வர கூட அந்த வீட்டை ஏலம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. பாஜக பேசிட்டு இன்னைக்கு ஏலம் விட்ட உடனே அதான் சுவாமிநாதன் சொன்னார் பாருங்க, சீனிவாசன் சொன்னார்ல, பாஜக பேச்சுவார்த்தை நடத்துது. அதுதாங்க ஏல கம்பெனி. அவங்க நேத்து வந்து என்ன பண்ணாங்க, நாளைக்கு ஏலம். என்ன ஏலம்? ராஜ்யசபா எம்பி ஏலம். ஆனா அந்த ஒரு சீட் யோசிச்சு பாருங்க, மாப்பா இன்பதுரைக்கு கூப்பிட்டு, அப்போ அவனுக்கு ராஜ்யசபா இல்லை, நான் வந்து சுதீஷ்க்கு கொடுத்துட்டேன்னா யாருன்னா சொல்ல போறாங்களா? இல்லை தனபால் அவர்களுக்கு நான் எம்பி ஆக போறேன்னு தெரியுமா? இல்லை தர்மருக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அதிமுக கட்சிக்காரங்க தான், இவங்க யாரும் போய் பொதுச் செயலாளர்கிட்ட சண்டை போடல. ஆனால் அந்த ஒரு எம்பியை தள்ளி 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 என்ன பண்ணிட்டாரு, 1 கோடி ரூபாய் சொத்தை கார்பரேஷன் மூலமா 3 கோடி ஆக்கி 12 கோடிக்கு இன்னைக்கு திமுக கிட்ட தள்ளி விட்டார். இப்ப 10 சீட்டு அவங்க வாங்குறாங்கன்னா ரெட்டலையை போட்டு நான் பாத்துக்கிறேன், நான் உங்களுக்கு காசையும் கொடுத்து தேர்தலையும் கொடுத்து ஏலத்திலேயே இருந்து அதுக்கு நான் ரெட்டலையை நம்பி போய்க்கிறேன். தேமுதிக ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கோட்டி சொல்ற மாதிரி கூடுதல் விலைக்கு தான் இன்னைக்கு வந்து சந்தையில ஆக்ஷன்ல விலை போயிருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா ஏலத்துல எடுத்தவங்க தான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அந்த படத்துல கூட சரத்பாபு சந்தோஷமா தான் போவாரு, கூட இருக்கிற சொல்ல படிச்சு படிச்சு சொன்ன வேணாம் வேணான்னு பார்ட்னருக்குலாம் இப்ப யாரும் பதில் சொல்றது இல்ல, எனக்கு கௌரவம் தான் முக்கியம். இப்ப ஸ்டாலின் அவர்களை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட கௌரவம் தான் முக்கியம். ஆனா ராதாரவி சொல்லுவாரு வேணாம் வேணாம், நான் உன் பார்ட்னர் பேங்க்காரனா இப்ப சீட்டு கேட்பானே காசு கேட்பானே, நான் என்ன பதில் சொல்றது? இப்ப டெக்னிக்கலா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ கடலூர் விழுப்புரம் எடுத்தீங்கன்னா விசிகாவும் அங்க சீட்டு கேட்கும், பொன்முடியும் அங்க சீட்டு கேட்பாரு. கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி அண்ணன் ஸ்டாலின் சொல்லிட்டாரு அப்படின்வாங்க. இப்ப பன்ருட்டிலயோ கடலூர்லயோ வேட்பாளர் போட்டா யார் வேலை பார்க்கணும்? விசிகாவும் வேலை பார்க்கணும், டிஎம்கே வேலை பார்க்கணும். டிஎம்டிகே விட இந்த 2 பேருக்கு கட்சி ஜாஸ்தி. இவங்க என்ன பேசிக்குவாங்க டீ கடையில, அண்ணன் ஒன்னு பானைக்கு கட்சி இருக்கணும், இல்ல சூரியனுக்கு கட்சி, இல்லைன்னா முரசுக்கு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டெக்னிக்கல் டீடைல்ஸ், டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருதா இல்லையா பாருங்க. ஓகே, திமுக ஏமாந்துடுச்சு. இதுல தாவேக்காவை கன்சிடரே பண்ணல. 1% 1% இருந்தாலும் தாவேக்கா பதவியில தர, பங்கு தர, அதை தர, ஆட்சியில் அதிகாரம் தரன்னு சொன்னாலும் எனக்கு 1% இருந்தாலும் 1% இருந்தாலும் திராவிட கட்சிகள் கிட்ட தான் போவோம், புதுசா வந்த கட்சிக்கு போக மாட்டோம்னு பிரேமலதா விஜயகாந்த் ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க. தாவேக்காவை திராவிட கட்சின்னு ஏத்துக்க மாட்டேங்க, டிஎம்டிகே சுத்தமா ஏத்துக்கல. பெரியார் இருக்காருங்க, இருந்துன்னு போட்டா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு இல்ல, இன்னைக்கு கொள்கை தானே இருக்குது. சரி லட்சுமி மேடம், விஜய் விஜய் அவர்களை பேசவே இல்லை. அதாவது விஜயகாந்த் எழுந்துட்டோம், விஜய் இழக்க மாட்டோம்னு போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களே என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வேணான்ட்டாங்க. சரி அவங்க சிரிச்சு முடிக்கட்டும். சாமிநாதன் நீங்களா அதை சொல்லுங்க. ஓவர் ரேட்டடா தேமுதிக? அதிக தொகை கொடுத்து வாங்கிட்டாங்களா? இல்ல, அது எத்தனை தொகுதிக்குள்ள அடக்குகிறார் என்பதை பொறுத்துதான். அவங்க கம்மியாலாம் வாங்க மாட்டாங்க சீட்டு. கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன செய்யறீங்களோ அதை செய்யுங்கன்னு தான் கேட்டாங்க. விசிகா விட என்னவோ அதை கூட கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. எனக்கு இருக்க தகவல், ராஜ்யசபாக்கு ஒரு 5-6 சேர்த்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய தகவல், அவங்க வந்து சீட் நம்பர்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கு நேர்ல போய் சந்திச்சிருக்காங்க. என்னுடைய தகவல் 6 எம்எல்ஏக்கள் தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தான். இப்ப 6+1. அப்ப வந்து ஏலத்துல விலை போயிருக்கு, ஆனா 12 கோடி 20 கோடிக்கெல்லாம் போகல, விலை கம்மியா தான் போயிருக்கு. விலையை ஏத்தி விட்டாலும் இன்னைக்கு சரத் அவர் சொல்றாரு, வெளியில போகும்போது அவர் சரத்பாபு சந்தோஷமா தான் போவாரு, ஆனா அப்புறம் தான் தெரியும் வேணாம் வேணான்னு சொன்னேன். அப்படி இன்னைக்கு வந்து அசம்பிளியில செக்ரட்டேரியட்ல இன்னைக்கு அசம்பிளி நடக்கும்போது அந்த ஃப்ளோர்ல இன்னைக்கு இருந்தக்கூடிய அந்த சூழலை, அதிமுக லீடர்ஸ்னுடைய முகங்களையும் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டை, திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில இருந்த மைண்ட் செட்டை கூட நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விக்டரின்ற ஒரு பர்செப்ஷன் இதுல கிடைச்சிருக்குன்றத அவங்க நம்புறாங்க. அதிமுக கிட்ட விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? ஏன்னா இருக்கு. இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து செக்ரட்டேரியட்ல அந்த சீன், அந்த மாதிரியான ஒரு அந்த முகங்களை பார்க்கும்போது அப்படிதான் பொலிட்டிக்கலா ரீட் பண்ண முடிஞ்சது. டிஎம்கே திரும்பவும் அவங்க அதை தான் ஃபீல் பண்றாங்க, நம்ம இப்போ இந்த பர்செப்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோன்ற போது
தேர்தல் வந்து நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்க போகுது அப்படின்னு. அவங்க தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கைகள் முடிவான பிறகுதான் இன்னைக்கு அங்க போயிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரைக்கும் கூட அவங்க என்டிஏவில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றது உண்மைதான். அங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுகவும் நம்பியது. ஆனால் இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டீஸ்வரர் சொல்ற மாதிரி ரேட்டை ஏற்றி விட்டுட்டு வெளியில போகல. அவர் வந்து ரேட்டை ஏத்தாம ஒழுங்கா அந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன்.